ரஜினிகாந்த், விஜயகாந்த் இவங்க 2 பேரையும் பேட்டி கண்டிருக்கீங்க. விஜயகாந்த் சார் அதை மட்டும்தான் பேட்டி எடுக்க முடியல. அது ஒரு தடவை எஸ்ன்னு சொல்லி கூட எடுக்க முடியாமல் போச்சு. ரஜினி சாரோட எடுத்திருக்கேன் எந்திரனுக்காக. எப்படி இருந்தது அது? சார் நான் அது படையப்பா நடிக்கும்போதே அவர்கிட்ட நிறைய பேசிட்டேன் சார். அவர் ரொம்ப ஜாலியான ஒரு மனுஷன் சார். அவர் என்னோட வீக் பார்ட்டை டச் பண்ணிட்டீங்க நீங்கள். என்னன்னா இப்போ அவரை பற்றி பேச ஆரம்பிச்சுட்டு சிரிச்சிட்டு எவ்வளோ நேரம் வேணாலும் பேசிகிட்டே இருப்பேன். அந்த மாதிரி ஒரு லவ்வர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். அவர் ஆஸ் அ ஹியூமன் பீயிங், ஆஸ் அ பர்சன். என்னோட முதல் படம் வந்து சேரன் சார் கூட தேசிய கீதம் படம் சார். அந்த படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது முடியுது. அந்த டைமில் வந்து படைப்ப ஆரம்பிக்க போது அவர் தான் கேஸ் ரவிக்குமார்ட்ட சொல்லிவிட்டு இது மாதிரி இவர் யூஸ் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு. நான் போய் பார்க்குறேன், ஓகேன்னு கன்ஃபார்ம் ஆகிறேன் சார். அதுக்கப்புறமா லொக்கேஷனில் தான் சார் போகிறேன். போய் பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா ரஜினியை? ஆமாம் சார். ஓ, ஃபஸ்ட்டு டைம் வந்து இதில் இந்த சீன் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவர் சென்ட்ரல் ஹாலில் புக்கு படிச்சுருந்தார். யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த சீன் லக்ஷ்மி மேம் போயிட்டு இதான் வா வீட்டுக்கு வா மருமகளை அப்படின்னு கூப்பிட்டு போவாங்கல்ல. அப்போ நான் ஒன்று கற்றுக்கிட்டேன். கூப்பிட்டு போகும்போது கூப்பிட்டு போயிட்டாங்க. அப்போ வந்து கேட்குறாரு, சார் இப்போ உங்களோட ரியாக்ஷன்ஸ் எடுத்துக்கணும் சார். அப்போ இவர் சொல்கிறாரு, சார் நான் ரியாக்ட் எதுவும் பண்ணல, அப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்னாரு. ரியாக்ட் எதுவுமே பண்ணாமல் அப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா படத்தில் பார்க்கும்போது இல்லை, அது பக்காவாக இருக்குது. ஸோ ஆக்டிங் அப்படிங்கிறது எந்த இடத்துல ஆக்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒன்று இருக்குல்ல சார். அருமை. அந்த விஷயம் ஓகே சூப்பர் அப்படின்னு கற்றுக்கிட்டேன். அப்புறம் அங்கே நானும் ஒரு இவர் இருக்கார் வாசுவிக்ரம் சாரோ. அப்போ தான் சித்தி முடித்த டைம். குரு சிஷ்யன் தான் சித்தியில் கூப்பிட்றது 2 ஃப்ராடுங்களும். அங்கேயும் போயிட்டு இன்றைக்கும் அப்படி தான் பேசிப்போம். சொல்லுங்க குரு தலைவர்கிட்ட போய் பேசலாமா அப்படின்னு. பேசல சார். போன உடனே நான் பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் பேசியிருப்போம் சார். அதுக்கப்புறம் ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆகிட்டா சார் அவர்.